அவ சந்தேகப்பட்டான்னா அது தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது உன் கடமை. அதை செய்யாம இப்படி விலகி வந்து அழுதா என்னப்பா பிரயோஜனம்? எங்க பிரச்சனை இருக்கோ அங்கிருந்தே போராடி உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டுட்டியா, சரி நான் கிளம்புறேன்னு விலகி வந்துட்டா பிரச்சனை அப்படியே தான்ப்பா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பிரிவு உங்களுக்குள்ள நிரந்தரமா ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரியே ஆஸ்பத்திரியை விட்டு வந்ததும் தப்பு. உன்னை நம்பி இருக்கிற நிர்வாகம், உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற பேஷண்ட்டுங்க இப்படி எத்தனை பேரை தவிக்க விட்டுட்டு வந்திருக்கேன்னு யோசிச்சு பாரு. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, உன் வீடும் ஆஸ்பத்திரியும் தான். முதல்ல நீ கிளம்புப்பா. உன் மாமா உனக்கு ஆதரவா தானே இருக்காரு. அவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கோ. பார்வதி கிட்ட நீ பேசு. நாம போட்டுக்கிற சண்டையால நம்ம பையனுடைய எதிர்காலம் பாதிக்கும்னு அவகிட்ட எடுத்து சொல்லு. இனிமே எப்படி நடந்துக்கணும்னு அவகிட்டயே ஆலோசனைகள். இதுவும் ஒரு வகையில கவுன்சிலிங் மாதிரி தான்ப்பா. பேச்சுவார்த்தையில தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. அனுசரிச்சு போ, அப்பதான் உன் வாழ்க்கை அர்த்தமானதா இருக்கும். சரிம்மா, நான் பார்வதி கிட்ட பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதை விட்டுட்டு வந்தது எனக்கு ஒருத்தலாவே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். ரேவதி, ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? ஆமா டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். டாக்டர் கிருஷ்ணாராவ் வந்து விசிட் பண்ணிட்டு போறாருல்ல, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர், நல்ல ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. நீங்க அட்மிட் பண்ணிட்டு போன புவனா மட்டும்தான் அப்பப்ப கலட்ட பண்ணிட்டு இருக்காங்க. என்னவா? அவங்க குழந்தைய கேட்டுதான் டாக்டர். அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கூட. ஒரு நிமிஷம் இருக்கு டாக்டர். எனக்கு என் பாப்பா வேணும். எனக்கு என் பாப்பா வேணும். இத குடிச்சிடு, நான் போய் கொண்டு வரேன். கொண்டு போடி. புவனா, நீ ஏண்டி வந்த? என் பாப்பா எங்கடி? போய் பாப்பா கூட்ட போ. பாப்பா தானே வரும், நீ போன்ல பேசு. நான் என் போன்ல பேசணும். பாப்பா வேண்டாமா? இந்தா பேசு. பேசு. அம்மா, எப்படி இருக்கீங்க? நீ யாரு? நான் தாம்மா உங்க பையன் பேசுறேன். என் பாப்பா. என் பாப்பா பேசுமா? பேசும். நீ எங்க இருக்க? எப்போ வருவ? நான் கூடி சீக்கிரம் உங்களை பார்க்க வருவேன். அது வரைக்கும் டாக்டர் சொல்றது கேட்டு நடக்கணும். ஓகே? சரி. நீ சீக்கிரமா வானே, அம்மா உன்னை பார்க்கணும். நீ சீக்கிரம் வந்தேன்னா அம்மா உனக்கு சாக்லேட் தருவேன். அப்புறம் உனக்கு நிறைய மிட்டாய்லாம் வாங்கி வச்சிருக்கேன், துணியெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன், அப்புறம் பொம்மையெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் விளையாடலான்னே. சீக்கிரம் வா. வரேம்மா. அம்மா, இன்னும் 2-3 நாள்ல நான் கிளம்புறேம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, வந்து சாப்பிட்டு போ. வா. சித்தப்பாக்கு இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா. இது பாருமா, இந்த மாதிரி சமயங்கள்ல தான் தைரியமா இருக்கணும். சித்தப்பாக்கு எதுவும் ஆகாது. அவர் சீக்கிரம் குணமாகணும்னு நம்ம ஊர் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தா, சித்தப்பாக்கு வச்சு விட.
என்னம்மா சித்தப்பா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? யாருக்குமா தெரியும்? பைத்தியம் பிடிக்காத குறைதான். இவர் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றாரு. இன்னும் என்னென்ன பண்ண போறாரோ? இன்னும் இவரால என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ தெரியல. சித்தி, இப்ப நமக்கு தேவை சித்தப்பா குணமாகிறது மட்டும்தான். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம்மா, உனக்கு அந்த சிரமம் எல்லாம் வேண்டாம். நானே போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நான் வர்ற வரைக்கும் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசிட்டுருமா? சரி சித்தி, நீங்க போயிட்டு வாங்க. என்னாச்சுரம்மா? ஒன்னும் இல்ல. காலையில பெரிய மாமாவும் மிலிட்டரிக்காரும் வந்து அப்பாவை பார்த்துட்டு போனாங்க. வெளியே போய் பேசுங்கம்மா, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரிங்க. மீனா, வா வெளியே போய் பேசலாம். மாமா என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லல. ஆனா மாமா கிட்ட அப்பா கேட்டதான் சுவாரஸ்யம். என்ன கேட்டாரு? எங்க 2 பேர் குடும்பமும் சம்மந்தி ஆகணுமா? அம்மா கையையும் மாமா கையும் சேர்த்து வச்சு இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லி கண் கலங்கிட்டாரு. ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு இந்த கல்யாணம் தான் ஒரே வழிங்கிறாரு. நீ என்ன சொன்ன? பெரியவங்க பேசி முடிவெடுத்துட்டா நான் என்ன மீனா சொல்றது? பேசாம தலையை நீட்டிட வேண்டியதுதான். பொடி பைத்தியக்காரி, என்ன அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டியா? நீயும் மாமாவும் எந்த அளவுக்கு உயிருக்குயிரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எதையாவது அரைச்சு குடிச்சு செத்தாலும் சாவேனே தவிர உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். உனக்கு சிவமாமா, சிவமாமாக்கு நீங்கிறது கடவுளோட தீர்மானம். அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க கல்யாணம் நிச்சயம் நடக்கும், கவலைப்படாத. தேங்க்ஸ் ரமா. ஒரு வகையில பார்த்தா நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? யாரும் யாரோட வாழ்க்கையும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கைய வாழ்ந்தா போதும். சரி, சித்தப்பா சொன்னதுக்கு சித்தியும் மாமாவும் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்வாங்க? அவங்க 2 பேருக்கும் தான் எப்பவும் 7ஆம் பொருத்தமாச்சே. மாமா இறங்கி வந்தா கூட அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நீ தைரியமா இரு. ஆமா, சிவமாமா வீட்டுக்கு வரப்போக இருக்காருல்ல? எங்க, அவரோட 6 அமர பேசிய பல நாள் ஆச்சு. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிவமாமாவை இப்ப இங்க வர வைக்கிறேன். சிவா, உன்னோட மூவ் தான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எப்படி மூவ் பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மாமா, நான் தான் ரமா பேசுறேன். ரமா, எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மாமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா? என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. என்ன சொல்ற? சூசைடா? ஆமா, பாய்சன் சாப்பிட்டாரு மாமா. இப்போ எப்படி இருக்காரு ரமா? தெரியல. எதுவா இருந்தாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். நாங்க எதுக்காக சூசைட் பண்ண ட்ரை பண்ணாரு ரமா? அதுவும் தெரியல மாமா.
நேத்து நைட்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். என்ன ரமா, நேத்தே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஃபோன் பண்ணி இருக்கணும். ஆனா நாங்க ரொம்ப ஆடி போயிட்டோம் மாமா. அந்த நேரத்துல என்ன பண்றதுனே தோணல. காலையில ராஜசேகர் மாமா வந்து பார்த்துட்டு போனாரு. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். டவுன் ஹாஸ்பிட்டல் தான். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பாக்கு ஒன்றும் ஆகாது. அம்மாவையும் கவலைப்படாம இருக்க சொல்லு. நான் உடனே கிளம்பி வந்துடுறேன், சரியா? சரி. சிவா, என்ன ப்ராப்ளம்? ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பேசிட்டு இருந்த. என் மாமா ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஓ காட், இஸ் எனிதிங் சீரியஸ்? எப்படி இருக்காரு இப்போ? 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சிவா வெயிட், நானும் வரேனே. நீங்க எதுக்கு மேடம்? அது தோ என்னோட கால் இருக்குல்ல, இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஸ்வெல்லிங் அதிகமாகவே இருக்கு. டாக்டர் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதான் நானும் வரேனே. சரி, ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே, 2 minutes. நான் வெயிட் பண்றேன். மேடம், ஆர்த்தோ அந்த பக்கம். ஓகே மேடம், நீங்க முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். பட் லேட் ஆயிடாதே. இல்ல மேடம், சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, இந்த பக்கம் தான். கம் சவுண்ட். ஓகே, சரி மேடம். மாமா. மாமா, அப்பா அடிக்கடி மயக்கமாயிடுறாரு. என்ன ரமா, ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? இல்ல, பதட்டத்துல அப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தோணல. ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? அம்மா மேல கோபம். அதான் அப்பா விபரீதமான முடிவு எடுத்துட்டாரு. இடையில கொஞ்ச நாள் குடிக்காம நல்லபடியா இருந்தாரு கேள்விப்பட்டேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா? என்ன ரமா இது, இந்த வயசுலயும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு. சரி விடு, இவர் குணமானதும் சென்னை கூட்டிட்டு போய் எங்க ஃபேக்டரியிலேயே ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். என் கூடயே தங்கட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போகட்டும். என்ன சொல்ற? தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் போயிட்டு வரேன், சரியா? மாமா, என்ன? உங்களை அப்பாவை பார்க்க மட்டும் இங்க வர சொல்லல. பின்ன? ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. இங்கே இருங்க, வர. ஹே மீனா, நீ எப்போ வந்த? ஆசையா கேக்குறீங்களா, அதிர்ச்சியா கேக்குறீங்களா? புரியல. இல்ல, நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா நீங்க வந்திருக்க மாட்டீங்க, அதான் கேட்டேன். ஹே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன 4-5 நாளா நீங்க பாக்கலையாமே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? ஏன் இவ்வளவு ரொம்ப வேதனைப்படுத்துறீங்க? என்னடா நீயும் புரியாம பேசுற? மீனாவை நான் மறப்பேனா? நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. சும்மா நம்ம 2 பேர் லவ் பண்றோம்னு ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவ கழுத்துல தாலியை கட்டுங்க, அவ்வளவுதான். நான் என்ன மாட்டேன் நான் சொன்னேன்? அதுக்கு ஒரு டைம் நேரம். சிவா? என்னாச்சு? இப்போ உங்க அங்கிளுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் கன்சல்ட் பண்ணல. ஆனா ஆபத்து எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களா? ஓ தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்போ எதுவும் சீரியஸா இருக்காதுல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஃபைன். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமே. போலாமா? என்ன சிவா, யூ நோ வாட், எனக்கு இந்த மெடிசின் ஸ்மெல், ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இட்ஸ் ஸ்டிங்கிங் ஹியர். சாரி டு சே தட். வா போலாம். கம் ஆன். நான் சொன்னல சிவா ப்ளீஸ். இன்ட்ரோ듀ce பண்ற நேரமா இது? we'll see some other time. come on. bye.
உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே